ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஆங்கிலோ இண்டியன் டிஷ், சிக்கன் ரோஸ்ட். கம்மி இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணுற ஒரு சிக்கன் ரெசிபி. இது என்னோடய மதுரை நாட்டில் நான் கற்றுக்கிட்டேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கிலோ வெங்காயம் தேவைப்படும். பாதிக்கு பாதி வெங்காயம் போடணும். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு வெங்காயம் வதங்கணும். இந்தளவு வெங்காயம் வதங்கின பிறகு இதில் நம்ம சிக்கன் பீசஸை வைக்க போகிறோம். பாருங்கள், இதில் நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு போனோட சிக்கன்னா கூட ஓகே தான், எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள், மெயின் இன்க்ரீடியண்ட்டே வெங்காயம் தான். அதனால் வெங்காயம் கண்டிப்பாக பாதிக்கு பாதி இருக்கணும். ஏன்னா இந்த சிக்கன் மொத்தமும் இந்த வெங்காயத்தோட சாரில் தான் வேக போகுது. பாருங்கள், நல்லா மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்கள், நல்லா வெங்காயம் எந்த அளவு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போது 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தாங்க, இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். இப்போது இதை நம்ம சுருள வதக்கி எடுக்க போகிறோம். வெங்காயம் மொத்தமாக கேரமலைஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த மசாலா மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளோட இந்த சிக்கனை நல்லா நான் மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பரட்டிக்கிறேன். பாருங்கள், நல்லா பரட்டிட்டேன். இப்போ ஒரு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள், 15 நிமிஷம் கழிச்சு எடுக்கிறேன். எந்த அளவு வெந்திருக்கு பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, வெங்காயமும் எவ்வளோ கேரமலைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், சிக்கனும் வெங்காயமும் எந்த அளவு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கிரேவியாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நான் மூடியை திறக்கிறேன். பாருங்கள், உங்களோட சிக்கன் ரோஸ்ட் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து புளி இல்லை, இஞ்சி பூண்டு இல்லைன்னெலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் ஒவ்வொரு தடவையும் செய்வீங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்ல காம்பினேஷன். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.